அண்மை செய்தி, சிறு குறு விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது, திரைப்படம் வெளியான நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகள் திரையிட தமிழக அரசு தற்பொழுது அனுமதி வழங்கியிருக்கிறது. உள்ளூர் விடுமுறை நாட்கள், அரசு விடுமுறை, சனி ஞாயிறுகளில் 5 காட்சிகள் திரையிட தற்பொழுது முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி. முதலமைச்சர் ஜோசப் விஜய் முக்கிய அறிவிப்புகள் 3 வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் நடத்திய நிலையில் இந்த அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான மாதிரி செயல்பாடு நடைமுறைகளின்படியும் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலின்படியும் இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் கடந்த மே 1ஆம் தேதி முதல், அதே போன்று 2025ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி முதல் ஜூன், அதாவது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதன்படி 50,000 வரை என்றால் கடன் தொகை முழுவதுமாக 100% தள்ளுபடி செய்யப்பட இருக்கிறது. அதே போன்று 50,000 60,000 வரை என்றால் 40,000, அதே போன்று 60,000 70,000 வரை என்றால் 30,000 என்ற வகையில் தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற பிற விவசாயிகள் தலா 5,000 பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பார்த்தோம் என்றால் கடந்த 2025ஆம் ஆண்டு மே 1 முதல் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 28 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றிருக்கக்கூடிய 14,22,555 விவசாயிகள் பயனடைவார்கள் எனவும் இதனால் அரசுக்கு 2044.46 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திரைப்படங்கள் பொறுத்தவரையில் ஒரு முக்கிய அறிவிப்பையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய திரையரங்குகளில் புதிய தமிழ் படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகள் திரையிட அனுமதி அளித்து தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திரைப்படத்துறையினரின் கோரிக்கை குறித்து கலந்தாலோசித்த பின்னர் தமிழ்நாடு திரையரங்குகள் விதிகள் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிதாக வெளியிடப்படும் தமிழ் திரைப்படங்கள் 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகள் திரையிடவும், உள்ளூர் பண்டிகை நாட்கள், பொது விடுமுறை நாட்கள், சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தினசரி 5 காட்சிகள் திரையிடவும் அனுமதி என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய திரைப்படம் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 நாட்களுக்கு தினசரி 5 காட்சிகள் திரையிடவும், உள்ளூர் பண்டிகை நாட்கள் அதே போன்று உள்ளிட்ட நாட்களில் 5 காட்சிகளும் அரசு மற்றும் உரிமம் வழங்கும் அலுவலரின் அனுமதி தனியாக பெற தேவையில்லை எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில்தான் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் மற்றும் தமிழ்நாட்டில் திரையரங்குகளில் புதிய தமிழ் படம் வெளியிடும் பட்சத்தில் 7 நாட்களுக்கு 5 சிறப்பு காட்சிகள் திரையிட உள்ளிட்ட 2 முக்கிய அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் சிறு குறு விவசாயிகள் பெற்ற பயிர் கடன்களை தள்ளுபடி செய்வதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூட்டுறவு வங்கிகளில் கடனாக பெற்ற 50,000 ரூபாய் வரை கடன் பெற்ற நிலையில் அந்த பயிர்க்கடன் ரத்து செய்யப்படுவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மேலும் திரைத்துறையை பொறுத்தவரை திரைப்படம் வெளியான 7 நாட்கள் வரை தினசரி 5 காட்சிகள் திரையிட தமிழக அரசு தற்பொழுது அனுமதி வழங்கியிருக்கிறது. அது தொடர்பான அறிவிப்பையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழக மக்களுக்கு 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பயிர்க்கடன் ரத்து மற்றும் திரைத்துறையை பொறுத்தவரை தினசரி 5 காட்சிகள் திரையிட அனுமதி போன்ற 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி. தற்பொழுது முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில இந்த அறிவிப்புகள் எப்பொழுதிலிருந்து அமலுக்கு வர இருக்குது? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் 2 முக்கிய அறிவிப்புகளை தற்போது வெளியிட்டிருக்கிறார். திரைப்படம் சம்பந்தமாக ஒரு அறிவிப்பும், கூட்டுறவுத்துறை சார்பில் ஒரு அறிவிப்பும் என 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தும் தமிழ்நாடு முதலமைச்சர்
அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினமே இதற்கான அரசாணை என்பது வெளியிடப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதன் மூலம் பயனடைவார்கள் எனவும் இதன் காரணமாக அரசுக்கு 2000 கோடி ரூபாய் அளவிற்கான கூடுதல் செலவினம் ஏற்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் 2 முக்கிய அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறார். அந்த 2 முக்கிய அறிவிப்புகளும் உடனடியாக அமலுக்கு வர இருக்கிறது. அதற்கான அரசாணையும் இன்றைய தினமே வெளியாகி இருக்கிறது. நந்தினி, தற்பொழுது இந்த கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய நிலையில தாவேகாவின் முக்கிய அறிவிப்பாக கருதப்பட்ட இந்த கல்வி கடன் அப்படின்றது ரத்து செய்யப்படுற ஒரு எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் நிலவக்கூடிய நிலையில அது குறித்தான உத்தரவுகள் வர வாய்ப்பு ஏதாவது இருக்கா? நிச்சயமாக வரக்கூடிய மாதங்களில், அதாவது ஜூன் மாதம் இறுதிக்குள் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகாக பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் செயல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம், அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணம், பெண்களுக்கு இலவச பயணம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் தேர்தல் அறிக்கையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படுமா என்பது தொடர்பான பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கிறது. அந்த ஒரு முக்கிய அறிவிப்பாக நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது இருக்கக்கூடிய நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். எனவே பட்ஜெட்டுக்கு முன்னதாக அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்படும். குறிப்பாக சட்டப்பேரவையில் வெள்ளை அறிக்கையும் முதலமைச்சர் வெளியிட திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு துறை வாரியாக நிதி ஒதுக்கீடு செய்து அடுத்த கட்டமாக பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் செயல்படுத்துவதற்கான நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.